வணக்கம். குரு பெயர்ச்சி கடைசி நாட்கள், அதாவது இன்னும் 48 நாட்கள் இருக்குதுங்க. ஜூன் 1ஆம் தேதி கரெக்ட்டா குரு பெயர்ச்சி அடையறாரு. உங்களுக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையறார். அப்ப இந்த கடைசி 48 நாட்கள் எந்தெந்த ராசிக்கு பலம்? அப்ப இத்தன நாள் அத நம்ம பயன்படுத்தல. இந்த கடைசி நாட்கள்ல எப்படி பயன்படுத்திக்கிறது? எந்தெந்த ராசிக்கு பலவீனம்? அப்ப அந்த பலவீனத்துக்கு இப்ப எதுக்கு நம்ம எப்படி தயாராகிறது? அப்படின்றத கொஞ்சம் விலாவாரியா பேசியிருக்கோம். குறிப்பாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இப்ப எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே 5ஆம் இடத்துல சனி, அதுக்கு பேரு பஞ்சம சனின்னு பேரு. ரொம்ப பஞ்சத்துல அடிபட்டிருக்கும். அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது பஞ்சம சனி நடக்கும் பொழுது சந்தைக்கு போனாலும் பிட்டத்துக்கு துணி எடுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாரி ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை தான் அந்த பஞ்சம சனி எல்லா பஞ்சமும் குடுத்துருது. அப்ப அதே மாரி உங்களுக்கு குரு பகவான் எங்க இருக்கிறார்ன்னா, கரெக்ட்டா 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறார். அந்த 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த மறைவு ஸ்தானம் அப்படி சொல்லும் பொழுது நமக்கு வரவேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள், நம்ம சிந்திக்க விடல. நம்ம யோசனை பண்ண முடியாத அளவுக்கு, ஒரு கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு மனிதனோட வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும்? அதாவது உலக விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியல. நாலா பக்கமும் பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே அடைபட்டு இருக்குது. எந்த ஒரு கதவும் திறக்கல அப்படின்ற அளவுக்கு அந்த மனநிலையில தான் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் இருப்பாங்க. யாருகிட்ட உதவி கேட்கக்கூடாது, யார சந்திக்கக்கூடாது, யார நம்ம பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு முன்னாடி அவங்ககிட்டயே கேட்கணும், அவங்ககிட்டயே போகணும் அப்படின்ற அளவுக்கு இந்த நிலைப்பாடு தான் இந்த விருச்சிக ராசிக்கு இருக்கும். அதனால எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்ல. 8ல் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்துக்கு வராரு. பாக்கியஸ்தான அதிபதிக்கு. அப்போ 9ஆம் இடத்துக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க தயாராகிக்கீங்க. அதாவது ரொம்ப ஒரு பெரிய திட்டங்கள்லாம் வச்சிருப்பீங்க. இந்த ஸ்கூல் பத்தினதோ, ஒரு காலேஜ் பத்தினதோ, பிள்ளைகளோட எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பாஸ் ஆயிருவாங்க, பாஸ் ஆயிரோணும். அதே மாரி நல்ல காலேஜ் கிடைக்கணும். அதே மாரி நல்ல ஸ்கூல் கிடைக்கணும். அப்படின்ற அளவுக்கு நெறைய விஷயங்கள் அப்படியே இப்ப சிந்திக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை நமக்கு இருக்கு. அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அரசாங்க தொழில் செய்றவங்களா இருந்தாலும் சரி, இப்ப ஒரு எல்லாமே ஒரு ஒரு நெருக்கடி, ஒரு நிர்பந்தம் இது. இது எல்லாமே கடந்து போகும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசத்துக்கு மேல. அப்ப பெரிய முடிவுகள் இப்போதைக்கு நீங்க எடுக்க வேண்டாம். பாகப் பிரிவினை சம்பந்தப்பட்டது, இல்ல ஒரு சொத்து வாங்குறது, இல்ல கடன் வாங்குறது, இந்த மாரி ஒரு விஷயங்கள் இருந்தா கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதாவது இப்ப நம்ம விக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இல்ல. அதே மாரி வாங்க வேண்டிய நிர்பந்தமும் இல்ல. இது ஜூன் மாசத்துக்கு மேல அதுக்குண்டான வழிமுறைகள் வரும். என்னைக்கோ உதவி பண்ணுனவங்க, அவங்களுக்கு நம்ம ஏதோ நல்லது பண்ணுவாங்க. இல்ல என்னைக்கோ நமக்கு வர வேண்டியது எல்லாமே தடங்கலா இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் சேரும். அப்ப நம்ம நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லும்பொழுது சீராகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இத நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்துலருந்து ஒரு கடவுள் மாரி வந்தீங்க. ரொம்ப பெரிய உதவி அப்படின்ற அளவுக்கு நாமளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த மாரி உதவிகள் கண்டிப்பா இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? உங்கள பத்தி 3 விஷயங்கள். இது மட்டும் நீங்க பண்ணுனா போதும். விருச்சிக ராசி நேயர்கள் அப்படி சொல்லும்பொழுது, செவ்வாய் பகவான் நமக்கு அதிபதி. அந்த செவ்வாய் பகவான் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு இப்ப எந்த அளவுக்கு ஓரளவுக்கு சனீஸ்வரன் பஞ்சம சனியிலயும் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 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 கஷ்டங்கள். அதேமாரி குரு பகவான் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானமா இருக்கிறதுனால நாலா பக்கமும் மிருகம், நடுவுல ஒரு பசுமாடு மாரி வாழ்க்கை. அந்த செவ்வாய் பகவான் இதுக்குண்டான சில வழிமுறைகளும், இதுக்குண்டான பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றங்களும், இதுக்குண்டான ஒரு தெளிவும் நமக்கு கண்டிப்பா குடுப்பாரு. இப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா, செவ்வாயோட ஆதிக்கம் நமக்கு சாதகமா இருக்கு. சரிங்களா? சித்திர மாசம் அப்படின்றதுனால பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு 2 குடையவன் அப்படி சொல்லும்பொழுது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதாவது நம்மளோட செவ்வாய் பகவான் அதேமாரி மேச ராசியிலிருந்து 2 குடையவன் அப்படி சொல்லும்பொழுது ரிஷப ராசியிலிருந்து நமக்கு ஒரு நல்லது பண்றதுக்கு உண்டான ஒரு தீர்வுகள், ஒரு வழிமுறைகள். ஏன்னா இந்த புதனும், இந்த செவ்வாயும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சி அடைவாங்க. அது ஒரு நிலைப்படுத்தி நம்ம பேச முடியாது. அப்ப நமக்கு ஜூன் மாசத்துக்கு மேல அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு இக்கட்டிலிருந்து காப்பாத்துறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகளும் உண்டு. அதனால ஒரு பெரிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது. நம்ம சுத்தி நம்ம எதிர்ப்புகள் அதிகமா இருக்கும். எங்க போனாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு போட்டி, பொறாமை. நம்பள கண்காணிக்கிறாங்க. நம்மள பத்தி தவறா பேசுறாங்க. நம்மள ஏதாவது வீழ்த்தோணும். இவன ஏதோ சிக்க வைக்கணும். இவனுக்கு பிரச்சனை உருவாக்கணும். அதாவது ஏதாவது சொல்லிக் குடுத்து, ஏதோ பண்ணி குடுத்து, பெரிய இடத்துல சிக்க வச்சு நம்ம வேடிக்கை பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு நெறைய எதிர்ப்புகள் நமக்கு உண்டு. 8ஆம் இடம் குரு மறைவு ஸ்தானமா இருக்கிறதுனால. அப்ப அவங்கள பார்த்துட்டீங்கன்னா, அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிற மாரி பார்த்துக்க. நம்மகிட்ட மீண்டும் மீண்டும் வலிமை பேசுறான், ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறான். அதே மாரி குழந்தைகள விசாரிக்கிறான், இல்ல மனைவி விசாரிக்கிறாங்க. நம்மளோட பார்த்துட்டீங்கன்னா, நம்மள பத்தி கவலைப்படுற மாரி நடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே நமக்கு நம்பிக்கை துரோகிகள் தான். அப்ப அவங்க நமக்கு ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலுக்கு கொண்டுட்டு போய் விடுற அளவுக்கு ஆயிரும்.
ஒருத்தவங்க கூட சேர்ந்தா அவன் ஒரு கெட்டவனா இருந்தா அந்த கெட்ட பழக்கம் தான் இருக்கும். அதனால வந்து சேர்க்கைகள் கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணிக்கங்க. நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட நெருங்கி இருக்க வேண்டாம். நாம செய்யக்கூடிய ஒரு செயல்கள் அவங்கள மனசையும் பாதிக்கும், அவங்கள புண்பட செய்யும். அதேமாரி வந்து அவங்களோட உறவு அப்படி சொல்லும்பொழுது நம்ம கட் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. அதனால வந்து இந்த ஜூன் மாசம் வரைக்கும் நீங்க எப்படி ஒதுங்கி இருக்கிற மாரி நீங்க பார்த்துக்கங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, உங்க ஜாதகம் உங்களோட உங்களோட ராசி பிரகாரம் குடும்பத்துல வந்து ஏதாவது ஒரு கோயில், முக்கியமா சனீஸ்வர பகவான் கோயில் பஞ்சம சனி இருக்கிறதுனாலங்க, அந்த சனீஸ்வர பகவான் அந்த சன்னிதானத்துக்கு போயிட்டு வந்தாவே, எந்த அளவுக்கு அந்த நெருக்கடி, அதேமாரி கஷ்டங்கள் இருக்கு, அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு வழிமுறைகள் இருக்கும். எப்பவுமே சித்திரை மாசம் அப்படி சொல்லும்போது, அந்த மாசத்துக்குள்ள எந்த கோயிலுக்கு நீங்க போறீங்களோ இல்லையோ, நவக்கிரக கோயில் கும்பகோணம் சுத்தி இருக்கு. சூரிய பகவான், சந்திரன், செவ்வாய், அதேமாரி ராகு, கேது, புதன் இதெல்லாம் வந்து அங்க இருக்குங்க. காரைக்கால்ல வந்து சனீஸ்வர பகவான் கோயில் இருக்கு. அந்த சனிக்கிழமை அன்னைக்கு பிளான் பண்ணிக்கிட்டு, நீங்க போயிட்டு கடைசி கோயிலாக இந்த சனீஸ்வர பகவான் நீங்க வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த சித்திரை மாசத்திலிருந்து இந்த பங்குனி மாசம் வரைக்குமே, நமக்கு என்னென்ன குறைகள் இருக்கு, என்னென்ன வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து இந்த கிரகங்கள் நமக்கு வந்து பாதகமா இருக்கு, இல்ல சாதகமா இருக்கு அப்படி சொல்லும் பொழுது, குறைகள் நிவர்த்தியாகும். நன்மைகள் கூடி சீக்கிரத்தில் வந்து சேரும். அது திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டிப்பா ஏற்படும். அடுத்ததாக வந்து கவர்மெண்ட் வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப கவனம் தேவை. நம்மள யாரு பார்க்க போறாங்க, யாரு கண்காணிக்க போறாங்க அப்படின்ற அளவுக்கு அசால்ட்டா இருக்க வேண்டாம். அது ஒரு பெரிய ஆபத்தா முடிஞ்சிரும். அடுத்ததாக வந்து திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து, குறிப்பாக வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து, நம்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு உறவு, ஒரு துண்டாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில விரிசல் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆண் மூலியமா பெண்ணுக்கும், பெண் மூலியமா ஆணுக்கும், அதேமாரி நம்மளை அறியாம நம்ம சொல்லக்கூடிய இந்த சொல்லு, இல்ல அப்படின்னா வந்து நமக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, மின்னுவதெல்லாம் பொன்னிலன்னு சொல்லுவோம். ஒருத்தர் நம்பி வந்து ஒரு செயல்ல இறங்கும் பொழுது, அவங்க நம்பி நம்ம குடுக்கும் பொழுது, வாங்கும் பொழுது, அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு ஒரு கெட்டதை நோக்கி கொண்டுட்டு போயிரும். அதனால வந்து இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கை தேவை. யாரோட பேச்சு கேட்க வேண்டாம். யாரோட ஐடியாவ நீங்க கேட்க வேண்டாம். குடும்பத்தில கவனம் செலுத்துங்க. ஆண பெண்ண நம்புங்க. பெண் ஆண நம்புங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்ப கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து, ஒரு சாதகமான சூழ்நிலை குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில இருக்கிறதுனால, பார்க்குற ஜாதகமெல்லாம் பொருந்தாது. ஒட்டாது. அதேமாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, விருப்பத்த சொன்னா கூட நிராகரிச்சுருவாங்க. அதேமாரி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா, அது நம்பளோட செயல வந்து அவங்களுக்கு பாதிச்சு, அதனால ஒரு பிரச்சனை, பிரிவு இது வந்து மறுபடியும் சேர முடியாத அளவுக்கு தடங்கல்கள் வந்துரும். அடுத்தது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, ஒரு ஆண் உறவு, பெண் உறவு அப்படி சொல்லும்பொழுது ரொம்ப எச்சரிக்கை தேவை. 2வது திருமணம், 3வது திருமணம் பண்றவங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, பழைய காலகட்டத்தில இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு நம்ம வரக்கூடாது அப்படின்னா, ஜூன் மாசத்துக்கு மேல எதிர்பாருங்க. அப்பதான் நமக்கு நல்லாருக்கும். குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து, அது நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த நேரத்தில நெறைய செலவு பண்ண வேண்டாம். ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு தவம் இருக்கிறது, ஒரு நீண்ட ஒரு தூரத்து கோயிலுக்கு போறது, இது எல்லாமே கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணிக்கங்க. இந்த ஒரு வாய்ப்பு 9ஆம் இடம் அப்படி சொல்லும்பொழுது, குரு வந்து பார்வை ஸ்தானத்துக்கு வரும்பொழுது, அதுக்குண்டான ஒரு நல்ல மாற்றம். அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா, இத்தன நாள் நம்ம கவலைப்பட்டதுக்கு, நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையும், ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இதெல்லாமே நமக்கு இருக்கு. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, குடும்பம் கவனம் செலுத்தும்போது 2வது விஷயமா நீங்க எடுத்துக்கங்க. கண்டிப்பா நிச்சயமா நல்லாருக்கும். 3வது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கடன்பட்டு ஒரு காரியங்கள் பண்ண வேண்டாம். அந்த கடன் மெயினா சொல்லப்போனா, நமக்கு ஆதாள பாதாளத்துக்கு கொண்டுட்டு போய் விட்டுரும். அதனால வந்து ஜூன் மாசம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் முதல்லயே சொன்னேன், யார் மூலியமாவது நமக்கு ஒரு சப்போர்ட் வரும். அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா, உறவினர் அதாவது வந்து நீ அண்ணனா இருந்து என்ன புண்ணியம்? அதேமாரி வந்து தம்பியா இருந்து என்ன புண்ணியம்? அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த பாகப் பிரிவினையோ, இல்ல சொத்து சம்மந்தப்பட்டதோ, இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து முன்னாடி குடுத்துருக்கோம், இல்ல உதவி செஞ்சிருக்கோம். நமக்கு வரலையே அப்படின்ற அளவுக்கு அந்த ஆதங்கங்கள், அந்த கோவம், அந்த ஆக்ரோஷங்கள் இப்ப ரொம்ப ரொம்ப நமக்கு அதிகமா இருக்கும். கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி இப்ப. அதாவது எந்த திசை போறதுன்னே தெரியல. துடுப்பில்லாத படகுல வந்து நீங்க பயணம் போட்டுருக்கிறீங்க. கரை சேருமா, கவிழுமான்னு தெரியாத அளவுக்கு வந்து இருக்கீங்க. இந்த நிலை இதுவும் நீங்க கடந்து போகும். அதான் நீங்க மெயினா நினைக்கணும். அது நீங்க பார்த்துக்கங்க. உடம்பு ரொம்ப எச்சரிக்கை தேவை. புதுசாக ரொம்ப நாளா வந்து பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் ஏதோ ஒரு மாற்றமா இருக்கு. அந்த கண் பார்வை சம்மந்தப்பட்டது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, பல்லு சம்மந்தப்பட்டது. இந்த சொல்லு வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பல்லு இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரஷர் ஆகட்டும், சுகராக இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு இருந்தது அப்டின்னா, இப்பயே நீங்க பார்த்துக்கங்க. ரொம்ப செலவு பண்ணாட்டி போனா கூட, அரசாங்க மருத்துவமனையோ போயாவது அதுக்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு தீர்வு நீங்க எடுத்துக்கங்க. நீங்க வளர விட்டீங்க அப்டின்னா, மருந்துல செலவாகுறது ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டுட்டு போயிரும். அது நீங்க உடம்பு நல்லா கவனமா பார்த்துங்க. 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, ஒரு 70 வயசு, 80 வயசு, 90 வயசு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்கள் இத்தன நாள் சம்பாரிச்சு வச்ச அந்த கௌரவம், அந்த நம்பிக்கை, அந்த புகழ் இது எல்லாமே பாழாக்கூடிய ஒரு நேரம்.
அதனால நம்ம வந்து ஆலோசனை குடுக்குறோம், ஐடியா குடுக்குறோம். குடும்பத்த நம்ப பேச்சு மீறி யாரும் பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்க கேட்பாங்க, பேரன் பேத்தி கேட்பாங்க. இல்ல கட்டுன மனைவி கேட்பாங்க அப்படின்ற அளவுக்கெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. இது எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை உண்டு பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. மனசுமைகள், மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள், படுத்த கெட்ட கனவுகள் அதிகமா இருக்கும். அதேமாரி அந்த கனவுகள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து நல்ல கனவுகளா இருக்காது. இது எல்லாமே இந்த நேரத்துல ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே அதாவது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி அதாவது வந்து உங்களுக்கு 48 நாட்கள் பற்றிய விருச்சிக ராசி பற்றிய தகவல்கள். எதற்கும் உங்களோட ஜனன ஜாதகத்த நீங்க துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்க என்னோட நம்பரே இருக்கு. இல்ல வேற எங்க நீங்க பார்த்தாலும் சரி, அதாவது கால் பண்ணி WhatsAppல மெசேஜ் அனுப்பி கூட உங்களுக்கு தெளிவா, துல்லியமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொளியை முதலா பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமயே பார்க்குறீங்க. பெல் பட்டன் அமுத்துங்க. ஆல் என்ற பட்டனை அமுத்திக்கங்க. ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். நன்றி, வணக்கம்.